ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டோரேமான் அண்ட் ஷின்சான்ல இந்த மிஸ்டேக்களை நோட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸாம்பிளுக்கு சுனியோட ஃப்ரண்ட் ஃபேஸ் எதுக்காக இந்த மாதிரி தப்பா பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரே சீன்ல ஸ்பஞ்ச்பாபோட பிளாக் கலர் டை எப்படி ரெட் கலர்ல மாறிச்சு. அதே போல டோரேமான்ல நோபிதாவோட ஷூ இந்த மாதிரி ஒரே சீன்ல வித்தியாசமான கலர்ல மாறிடும். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை டோரேமான் பாக்குறதுல இருந்து தடுக்க மாட்டாங்க. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால கார்ட்டூன் லவர்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 ஸ்பஞ்ச்பாப். வாங்க இந்த வீடியோவோட ஆரம்பத்துல ஸ்பஞ்ச்பாப் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்பஞ்ச்பாப்ல நிக்லோடியன் காரங்க கணக்கே இல்லாம நிறைய மிஸ்டேக்களை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்பஞ்ச்பாப் பிளாக் கலர்ல இருக்கிற டைய போட்டுருக்கிறத பார்க்க முடியும். அது நமக்கும் பாக்குறதுக்கு ஸ்பஞ்ச்பாபோட Dress கூட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாதது போல தெரியும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பஞ்ச்பாப் எப்பவுமே ரெட் கலர்ல இருக்கிற டைய தான் போட்டிருப்பான். ஆனா இந்த சீனோட கொஞ்ச நேரம் கழிச்சு டை மறுபடியும் ரெட் கலர்ல ஆகிரும். அதாவது இதை மறுக்க முடியாத பெர்ஃபெக்ட்டான ஒரு அனிமேஷன் எரர் தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்ததா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்பஞ்ச்பாப் ஒரு ஷெல் பேபியை தூங்க வைக்கிறதுக்காக அவனுக்கு ஷர்ட்டையும் பேண்டை இந்த மாதிரி கலத்தி வச்சு அதை ஒரு தொட்டில் போல பயன்படுத்தி தூங்குறதுக்கு வைப்பான். அண்ட் அடுத்த சீன்ல ஸ்பஞ்ச்பாப் அந்த பேபியை இந்த மாதிரி கையில தூக்குனதுக்கு அப்புறம் ஸ்டில் அண்டர்வேர் போட்டுருக்கிறத பாருங்க. ஆனா அந்த பேபியை சைடுல இருக்கிற இந்த பேரல் மேல வச்ச ஒரு சில ஸ்பிளிட் செகண்ட்ஸ்லயே மறுபடியும் அவனோட பேண்டும் சட்டை எங்க இருந்து வரும் தெரியல, ஆனா வந்துரும். அடுத்ததா அதே ஸ்பஞ்ச்பாப்ல உள்ள இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா பிளாங்டன் அவனுக்கும் கிராப்பி பேட்டியோட சீக்ரெட் ஃபார்முலா கிடைச்சிடுச்சுன்னா அவனோட ரெஸ்டாரண்ட் எப்படி நல்லா பிஸியா ஓடும் சொல்லி கனவு கண்டுட்டு இருப்பான். அந்த யோசிச்சு பாக்குற கனவுல இங்க ஒரு ஃபிஷ் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கிறத பாருங்க. அந்த மீன் ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி ட்ரிங்க் குடிக்குதா இல்ல காத்திலே சும்மா உறிஞ்சிட்டு இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அந்த ஸ்ட்ரா அந்த மீனோட வாய்க்கு உள்ள போகவே இல்லன்னு அது வாயை வச்சு உரிய மட்டும் செய்யுது. இப்படியும் ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கணும்னா உண்மையாவே அல்ட்ரா விஷன் தேவைதான். அடுத்ததா அவன் ஸ்பஞ்ச்பாபோட இன்னொரு எபிசோட்ல ஸ்பஞ்ச்பாப், மிஸ்டர் கிராப் அண்ட் பேட்ரிக் 3 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழைவாங்க. அந்த வீட்டுல அவங்க எதையோ தேடுறதுக்காக ஒவ்வொரு அல்மாரியா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு அல்மாரியில இந்த மாதிரி நார்மல் அண்டர்வியர்ஸ் வச்சிருக்கிறது தான் பார்க்க முடியும். ஆனா அதே அண்டர்வேர் அந்த அல்மாரியில இருந்து வெளியே எடுத்ததும் அது அப்படியே கிரானியோட ஷார்ட்ஸா மாறிடும். வேலை இந்த மாதிரியான மேஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஸ்பஞ்ச்பாப்ல தான் நம்மளால பார்க்க முடியும். What are you doing with my bloomers? Why did you tell me this was my mother's house? Why didn't you ask? அடுத்ததா ஒரு சில செகண்ட்ஸ்ல நடந்த இந்த ஒரு சில மிஸ்டேக்ஸையும் பாருங்க. ஒரு எபிசோட்ல ஸ்குவிட்வர்ட் கிராப்பி பேட்டியை சாப்பிட்டது கிடையாதுன்னு சொல்லியும் ஒரு எபிசோடு போகும். அண்ட் அதே எபிசோட்ல ஸ்குவிட்வர்ட் கிராப்பி பேட்டியை சாப்பிடுறதுக்கு இருக்கும்போது யாரையோ பார்த்து பயந்து அதை ஒளிச்சு வைப்பான். அதுல ஒரு சில செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்குவிட்வர்டோட முகமே மறைஞ்சு போயிடும். இதே போலவே தான் இன்னொரு சம்பவமும் ஸ்பஞ்ச்பாபோட இன்னொரு எபிசோட்ல நடக்கும். அதுல ஒரு சில ஸ்பிளிட் செகண்டுக்கு இந்த மைனரோட முகமே காணாம போயிடும். அதுல இந்த ஸ்பஞ்ச்பாபோட கிரியேட்டர்ஸ் பண்ண இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவில போட்ட எபிசோடோட டைட்டில்ல இந்த மாதிரி வில்லனோட ஸ்பெல்லிங்கே தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. வில்லனோட ஸ்பெல்லிங் VILLAIN வரும். ஆனா இங்க VILLIAN போட்டு வச்சிருக்காங்க, அதாவது வில்லியன். வெல் எனக்கும் கரெக்டான ஸ்பெல்லிங் ஒரு முறை கூகுள்ல வெரிஃபை பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா நீங்க இங்கிலீஷ் தான் உங்களோட தாய்மொழின்னு சொல்றீங்க, அப்ப இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் எப்படி தான் பண்றீங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. நம்பர் 2 ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸ். இந்த ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸ்லயும் அதோட கிரியேட்டர்ஸ் கணக்கே இல்லாம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த சீன்ல போலீஸ்காரங்க ஜாக் அடின்னு அடிச்சு தம்சம் பண்ணி கீழே போட்டிருப்பாங்க. இதுல ஜாக் அடி வாங்கும்போது இருந்த அந்த சீனோட பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா ஏதோ கடையோட ஷட்டர் மூடப்பட்டிருக்கிறது போல தெரியும். அந்த போலீஸ்காரங்களும் ஜாக்க அதே இடத்துல அடிச்சு போட்டுட்டு போன அடுத்த செகண்ட் ஆகி ஜாக்க பாக்குறதுக்காக வருவான். அந்த இடத்துல முழு பேக்ரவுண்டே மாறி போயிருக்கும். அடுத்தது ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸோட இன்னொரு எபிசோட்ல உள்ள இந்த மேஜிக்கல் அண்டர்வியர்ஸ் பாருங்க. ஏன்னா இந்த அண்டர்வியர்ஸ் நீங்க லைட்டா கண்ணை தட்டி முழிச்சாலும் கலர் சேஞ்ச் ஆகிரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பறவை இங்க ப்ளூ கலர் அண்டர்வியர் மேல உட்கார்ந்திருக்கும். ஆனா ஆகி அந்த கயிறை பிடிச்சு இழுத்ததான் அந்த பேர்ட் எல்லோ கலர் அண்டர்வேர் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இதே சீன்ல இங்க தனியா ஒரு 3 அண்டர்வேர் காய போட்டு இருக்குது, அதோட கலரை நல்லா பாத்துக்கோங்க. ஆனா அடுத்த சீன்லயே அந்த அண்டர்வியர்களோட கலரும் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிரும். நம்பர் 3 ஷின்சான். இந்த ஷின்சான்லயும் பாத்தீங்கன்னா நம்மளால ஒவ்வொரு எபிசோட்லயும் நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுலயே முக்கியமா ஷின்சான்ல அதிகமா இருக்கிற மிஸ்டேக்ஸ் அதோட கண்டினியூட்டி மிஸ்ஸிங் தான். ஏன்னா ஷின்சான் ஜாப்பனீஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அதுல இருந்து எதுக்காக நிறைய சீன்கள் எல்லாம் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கோம். அது காரணமா தான் ஷின்சான்ல நம்மளால நிறையவே கண்டினியூட்டி மிஸ்டேக்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஷின்சான்ல முக்கியமா பண்ணப்படுற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சீன்கள்ல ஷின்சான்ல உள்ள கேரக்டர்கள் பேசுவாங்க, ஆனா அவங்களோட வாய் கொஞ்சம் கூட அசையவே அசையாது. அண்ட் இன்னொரு சில சீன்கள்ல அவங்களோட வாய் அசைவு குறைவா தான் இருக்கும், ஆனா அவங்க பேசின டைலாக் அவங்க வாய் அசைச்சதை விடவும் நிறைய இருக்கும். வேலை இந்த மாதிரியான வாய் அசைவு மிஸ்டேக் ஒருவேளை ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல நமக்கு கிடைக்காம இருக்கலாம். நம்ம இந்தியால இது டப்பிங் பண்ணப்படுறதுனால ஒரு சில இடங்கள்ல நம்மளால அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான டப்பிங் மிஸ்டேக்ஸ் நம்ம ஷின்சான்ல மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல நம்ம டோரேமான்லயே நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு டோரேமான்ல உள்ள இந்த சீன்ல டோரேமானோட நம்ம பேசுற சத்தம் நமக்கு கேட்கும், ஆனா ஆக்சுவலா அவங்களோட வாய் அசைவு அதுல கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. வெல் மேபி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை அவங்களோட அது மைண்ட் வாய்ஸா இருக்குமோ. வெல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்க டோரேமானோட உண்மையான மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். நம்பர் 4 டோரேமான். இந்த டோரேமான்ல எல்லாருக்குமே எழும்புற ஒரு மிகப்பெரிய क्वेश्चन என்னன்னா டோரேமான் கிட்ட அவன் நினைச்ச இடத்துக்கு போகிறதுக்காக எனிவேர் டோர் இருக்கும்போது எதுக்காக எங்கேயும் போகிறதுக்கு பேம்பு காப்டரை யூஸ் பண்ணணும்ங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது
இதுக்கான ஆன்சரை டோரேமானோட கிரியேட்டர்ஸால மட்டும்தான் தர முடியும். இந்த டோரேமான்ல நோபிதாவோட ரூம்ல எப்பவுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் டோரேமானோட சீசன் 5 எபிசோட் 7ல பார்த்தோம்னா இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல புக் செல்ஃபோட டாப்ல வயலட் கலர்ல புக் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா அதே சீன் அப்படியே கட் ஆகி ஒயிட் ஆங்கிளுக்கு சேஞ்ச் ஆகும்போது வயலட் கலர்ல இருக்கிற புக் பிரவுன் கலர்ல இருக்கிற புக்கா சேஞ்ச் ஆகிரும். அண்ட் அடுத்ததான் அதே எபிசோட்ல உள்ள இன்னொரு சீனையும் பாத்தீங்கன்னா இங்க டேபிள்ல வைக்கப்பட்டிருக்கிற புக்ஸ்ல இருந்து பென் ஹோல்டர்ல இருக்கிற பென்னோட எண்ணிக்கை வரைக்கும் மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் உங்க வீடுகள் எல்லாம் பேரண்ட்ஸ் மத்த கார்ட்டூன்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொன்னா அதை நீங்க ஓகேன்னு ஒத்துக்கோங்க. ஆனா டோரேமானை பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீங்க இந்த நியூஸ கூட எடுத்து காட்டலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் உங்களை டோரேமான் பாக்குறதுல இருந்து தடுக்க மாட்டாங்க. அது என்ன ஒரு நியூஸோட அடிப்படையில 2023 ஒரு பையன் டோரேமான் பார்த்தனால வந்த அர்த்குயிக்ல இருந்தே உயிர் தப்பிச்சிருக்கான். ஆக்சுவலா அந்த பையன் நடந்த அர்த்குயிக்ல இருந்து உயிர் தப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தான்னா டோரேமான்ல நோபிதா தான் எனக்கு அர்த்குயிக் வரும்போது டேபிள் கீழ இல்ல பெட் கீழ ஒளியணும்னு சொல்லி தந்திருந்தான். இத மாதிரி நோபிதா சொன்னதை அந்த பையன் செஞ்சதுனால அன்னைக்கு உயிர் தப்பிச்சிடானா. சோ இந்த மாதிரி கார்ட்டூன்களும் சில சமயங்கள்ல குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுக்க தான் செய்யுது. அடுத்தது அவங்க டோரேமான்ல உள்ள அடுத்த மிஸ்டேக்க பார்க்கலாம். டோரேமானோட இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நோபிதாக்கு 100 மார்க் கிடைச்சிருக்கும். இதை கேட்டு நோபிதாவால மட்டும் இல்ல நம்மளாலையும் நம்ப முடியாதுதான். அடுத்ததா நோபிதா அவனோட இந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம இது உண்மைதான்னு சொல்லி டீச்சர்ட்ட கேட்கறதுக்காக ஓடுவான். அப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஷூவோட கலர் இங்க வெள்ளை கலர்ல இருக்கும். ஆனா அதே சந்தோஷத்தோட அவன் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அவனோட ஷூ இந்த மாதிரி பிரவுன் கலர்ல மாறிடும். ஆனா இந்த சீனை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா டோரேமான் ஒருவேளை இந்தியால உருவாக்கப்பட்டிருந்தாதான் அதை நம்மளால மிஸ்டேக்னு சொல்ல முடியும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஜப்பானோட அனிமேக்கள்ல எல்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் லாக்கர்ல வச்சிருக்கிற இன்னொரு ஷூ எடுத்து போட்டுட்டு போவாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே இருந்து மிதிச்சிட்டு வர அழுக்கு எல்லாமே ஸ்கூலுக்குள்ள போகாம இருக்குமா. இந்த மாதிரியான விஷயமும் ஒருவேளை இந்த சீன்ல நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அதே எபிசோட்ல ஒரு டெலிவிஷன் ஷோவோட இன்டர்வியூவை காட்டியிருப்பாங்க. இங்க சுனியோ மட்டும் அப்படியே கிட்ட நெருங்கி போய் பேசும்போது பாத்தீங்கன்னா சுனியோக்கு பின்னாடி நிக்கிற இந்த ஆட்கள்ல ஜியான் இல்லங்கிறத நல்லா பாத்துக்கோங்க. ஆனா அதே சீனை இன்னொரு ஆங்கிள் காட்டும் போது இங்க ஒரு மீன்காரர் கையில மீனை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜியான போலவே தெரியுற இன்னொரு பையனும் சுனியோக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருப்பான். இந்த மாதிரி அந்த சீன்ல ஒரு சின்ன மிஸ்டேக்கா மட்டும் பண்ணல அந்த சீனையே மொத்தமாவே மிஸ்டேக்காவே மாத்திட்டாங்க. இந்த மாதிரி அனிமேல உள்ள டோரேமான் கிட்ட மட்டும் தான் மிஸ்டேக் இருக்குது போல நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தா இங்க ரியல் லைஃப் டோரேமானும் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்ல இருக்குது. அதாவது டோரேமானோட இந்த காஸ்டியூம் போட்டுருக்கிறவங்க அவங்களோட தலையை நேரே வச்சிருக்காங்க. ஆனா டோரேமானோட பாடியை அப்படியே முன்னே பின்னே மாத்தி போட்டுட்டாங்க. அதனால தான் டோரேமானோட வால் முன்பக்கமா தள்ளிட்டு இருக்குது அண்ட் பாக்கெட் முதுகுல இருக்குது. ஓகே இந்த ரியல் லைஃப் மிஸ்டேக்ல இருந்து வாங்க மறுபடியும் டோரேமான் அனிமேக்குள்ள போகலாம். நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ அது சுனியோட ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்துருக்கீங்களா? ஒரு வேளையில தான் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு முறை அனிமேட்டர்ஸ் உருவாக்குனாங்க அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. முன்னாடி இருக்கிறது தான் வாங்கினா அப்ப சைடுல நீண்டிட்டு இருக்கிறது என்னதுன்னு தெரியல. இதே போலவே டோரேமான்ல இன்னமும் ஒரு சில பாடி மிஸ்டேக்ஸையும் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சீனை பாருங்க. இங்க நோபிதாவோட அம்மா எதுக்காக அவனை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னு தெரியல. அதுல அவங்களோட தலை இங்க டோரேமானோட எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. அடுத்ததா இந்த சீன்ல டோரேமான் அவனோட பல்ல வச்சு என்ன பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் புரியவே மாட்டேங்குது. அதே போலவே தான் ஃபன்னி ஃபேஸ் மிஸ்டேக் இங்க ஜியான் அண்ட் சுனியோ கூடயே நடந்திருக்குது. அண்ட் இன்னொரு சீன்ல நோபிதா இந்த மாதிரி தம் டவுன் பண்ணி இருக்கிறத பாருங்க. அவனோட கை மனுஷனோட கை தானா இல்ல ரோபோட் கையான்னு சொல்லி புரிய மாட்டேங்குது. உண்மையாவே டோரேமான் அண்ட் நருட்டோ பார்க்கும்போது உங்களோட ஃப்ரேமை மட்டும் பவுஸ் பண்ணிடாதீங்க. இல்லனா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோட இந்த மாதிரி அந்த ஃபன்னி ஃபேஸை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோஸோட கலெக்ஷன் மேல ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும். அதையும் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.